எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சாம்பிராணி தான் ரெடி பண்ண போறோம். ஏற்கனவே மூலிகை சாம்பிராணி அப்படின்னு சொல்லிட்டு விறகடுப்புல சமைக்கக்கூடிய கறி பொடி வச்சு ஒரு சாம்பிராணி பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னைக்கு பண்ண போற சாம்பிராணி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரொம்ப ரொம்ப ஒரு கிருமி நாசினி. இது பசும் சாணத்திலேருந்து ஒரு ஆர்கானிக் சாம்பிராணி தான் பண்ண போறோம். பசும் சாணியில சுத்தமான பசும் சாணியில டைரக்டா நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான். ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய நல்ல கமெண்ட்டுமே இருந்தது. இதுல முக்கியமா இந்த என்ன சொல்றது, மூலிகை சாம்பிராணி அப்படின்னு சொல்லும் போதே நான் ஏற்கனவே மூலிகை சாம்பிராணி அப்படின்னு கொடுத்துருந்தேன். இதுலயும் மூலிகை பொருள்லாம் சேர்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு நவதானியம் மாதிரி 9 வகையான நவ மூலிகை சாம்பிராணி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆர்கானிக் சாம்பிராணி அப்படின்னு சொல்லலாம். பசும் சாணத்துல பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். இந்த வெயில்னால வேஸ்ட் பண்ணாம நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெண்கடுகு, குங்குலியம், மருதாணியுடைய விதை. மருதாணி இலை போடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. மருதாணியுடைய இலையை போடல, மருதாணியுடைய விதை தான் நம்ம போடுறோம். இது கண் திருஷ்டிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பொருள். நம்ம இதுல வாசனை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதுல இருக்கக்கூடிய அந்த மருதாணி விதை கண் திருஷ்டியை போக்குறதுக்கு அவ்வளோ விசேஷமான ஒரு மூலிகை இது. அதனாலதான் இது ஆர்கானிக் சாம்பிராணின்னு சொல்லலாம். இல்ல மூலிகை சாம்பிராணி ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். அதை எந்த மெத்தட்ல பண்ண போறோம், எப்படி இருக்கும், என்னென்ன பொருள் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட காமிக்க போறோம். பார்க்கலாம் வாங்க. இதுதான் குங்குலியம். நான் ஏற்கனவே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆர்கானிக் அந்த மூலிகை சாம்பிராணியில கல்கண்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சாம்பிராணி, கட்டி சாம்பிராணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருக்கும். உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கறதுனால நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே ரொம்ப விலை உயர்ந்த பொருள் தான். அதுக்கப்புறம் இது வெண்கடுகு. இது பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கடையில பாக்கெட்ல நாட்டு மருந்து கடைகள்ல இந்த வெண்கடுகு, குங்குலியம் இதெல்லாம் கிடைக்கிறது. ஆனா மருதாணி விதை கிடைக்கிறதா என்னன்னு எனக்கு தெரியல. இது எங்கேயாவது நீங்க மருதாணி செடியில இந்த மாதிரி விதை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பறிச்சுன்னு வந்து வச்சுக்கோங்க. இது மகாலட்சுமியோட வரவையும் பண வரவையும் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப விசேஷமானது. கண் திருஷ்டியை போக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. வீட்டு வாசல் படியில நம்ம வெளியில இந்த மாதிரி ஒரு சாம்பிராணியை ஏற்றி வச்சோம் அப்படின்னா அவ்வளோ விசேஷமா இருக்கும். இது உங்களுக்கு காமிக்கணும். மணத்தக்காளி விதை காஞ்சிதுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். அது பாருங்க, மருதாணி விதை பொடி பண்ணி இதுல எடுத்து வச்சிருக்கேன். இது வெண்கடுகு இதுல பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த குங்குலியமும் சாம்பிராணி மாதிரி தான் இருக்கும். இதுவும் நான் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நவ மூலிகை அப்படின்னு கூட சொல்லலாம். இது நம்ம நார்மலா பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய நார்மல் கற்பூரத்தை பெருசா உருண்டைய கட்டி கற்பூரம் இருக்கும் இல்லையா, அதை நீங்க கையால் அப்படி பண்ணினாலே நமக்கு ரெடியா வந்துடும். நம்ம வில்ல கற்பூரமா இருந்ததுன்னா, கல்லால மாத்திர மாதிரி இருக்க கற்பூரமா இருந்ததுன்னா நசுக்கினாதான் தூளாகும். ஆனா இவ்வளவு பெருசு இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படி கையால அமைக்கணும்னா உதிர்ந்துரும். அந்த மாதிரி கற்பூரம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரமும் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நார்மல் கற்பூரம், பச்சை கற்பூரம் ரெண்டுமே நல்லா நசுக்கி பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பிராணியுமே இந்த மாதிரி என்னன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு ஒரு டப்பா ஃபுல்லா நல்லா பொடி பண்ணி கல்லால நசுக்கியிருக்கேன். இதை இந்த கற்பூரம், பச்சை கற்பூரம், இந்த நார்மல் கற்பூரம் இதெல்லாம் மிக்சியில போடாதீங்க, வாசனை போகாது. அதனால இதெல்லாம் ஒரு கவர்ல வச்சு கல்லால நசுக்கிடுங்க. சாம்பிராணியுமே இந்த மாதிரி மிக்சியில போட்டு அரைக்காதீங்க, ஒரு கவர்ல போட்டு கல்லால நசுக்கினீங்கன்னா இந்த மாதிரி தூள் தூளா ஆயிடும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை சலிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வாசனைக்கு நம்ம ஜவ்வாது சேர்த்துக்க போறோம். ஏற்கனவேவும் நான் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா தாராளமா ஒரு கட்டு அளவுக்கு இப்பெல்லாம் கிராம் கணக்குல நிறையவே கிடைக்கிறது. இதை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு மிக்சியிலையும் கொஞ்சம் ஓட்டி இருக்கேன். ரொம்ப ஃபைன் பவுடர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம சாணத்தோட சேர்த்து பசும் சாணியில சேர்த்து தான் பண்ண போறோம். இது வெற்றிவேர். இதையும் மிக்சியில போட்டு கொஞ்சமா ஓட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த பசும் சாணத்துல நம்ம பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்கானது இது. இந்த பசும் சாணி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வீடு மொழுகிறதுக்கே இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவா. இது டைட்டா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் இந்த பொருள் எல்லாம் சேர்க்கிற போது இந்த மாதிரி கொஞ்சம் பன்னீர் சேர்த்து நம்ம பண்ணலாம். இப்ப இதை ஒண்ணு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணலாம். கையில இந்த மாதிரி ஒரு கிளவுஸ் போட்டுக்கலாம். நம்ம டைரக்டாவே பண்ணலாம், தப்பு இல்லை. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஆத்துல, எங்க மாமியார் ஆத்துல சாணி போட்டுதான், மண் தர அப்படிங்கறதுனால சாணி போட்டுதான் வீடு ஃபுல்லா மொழுகி எல்லாமே பண்ணுவோம். அதுக்கப்புறம் விறகடுப்புல சமைக்கிற போது அடுப்பு மொழுகிறது, சாப்பிட்டு எடுத்த துடைக்கிறது எல்லாமே சாணியில தான் முழுக்க முழுக்க பண்ணுவோம். வாசல்ல பெருக்கி தளிச்சு கோலம் போடுறதே மண் தர அப்படிங்கறதுனால டைரக்டா கை வச்சுதான் சாணியெல்லாம் கரைச்சி கிளீன் பண்ணுவோம். சின்ன வயசுல அப்படிதான் பண்ணியிருக்கேன்.
நான் ஏன் கிளவுஸ் போட்டுருக்கேன் அப்படின்னா, நம்ம இதுல ஜவ்வாது சேர்க்க போறோம் அப்படிங்கிறதுனால இந்த ஜவ்வாதோட வாசனை வந்து அவ்வளவு சீக்கிரம் போகாது. அதுவும் இந்த பச்சை கற்பூரத்தோட வாசனையும் கையில ரொம்ப நாள் இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் நான் வந்து இது கிளவுஸ் போட்டுருக்கேன். நம்ம பரவாயில்ல அப்படின்னா டைரக்டா கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இப்போ இதுல வந்து இந்த அளவுக்கு டைட் இருக்கு பாருங்க. அதுக்காக தான் நான் போட்டுருக்கேன். சப்போஸ் இது பண்ண முடியல அப்படின்னா நான் வந்து கிளவுஸை கட்டிட்டு கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லூஸா இருக்கு. இப்போ இதை தளர்த்திக்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பிசையணும் இல்லையா, அதுக்கு தகுந்த அளவுக்கு பன்னீர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து சுத்தமான கோமியம் கிடைச்சது அப்படின்னா நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி விட்டுடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல வந்து இந்த குங்குலியத்தை வந்து சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு குங்குலியம் சேர்த்திருக்கேன். அதே மாதிரி பச்சை கற்பூரமும் வந்து ஒரு டப்பா ஃபுல்லா வந்து எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து இதுல சேர்த்து வந்து நம்ம ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப இயற்கையானது இது. ஆர்கானிக்னு சும்மா சாதாரணமா சொன்னா போறாது, அவ்வளோ விசேஷமானது. கடைகள்ல நம்ம வாங்கக்கூடிய சாம்பிராணியில வெறும் கறியும் சாம்பிராணியும் மட்டும்தான் இருக்கும். ஆனா இவ்வளவு மூலிகை பொருள்கள்லாம் சேர்த்திருப்பாளா அப்படிங்கிறது தெரியாது. நாமளே ரெடி பண்ணும்போது இது எல்லாமே நமக்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு பொருளும் இதுல போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ இந்த வெய்ய நாள்ல நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த வெண்கடுகு பவுடரையும் இதுல சேர்த்துடலாம். 9 வகையான பொருளை சேர்த்திருக்கோம். பன்னீரை சேர்த்தோம் அப்படின்னா 10 இதுவாயிடுது. இப்போ இந்த சாம்பிராணியும் இதுல போட்டுடலாம். இப்போ இது இந்த மாதிரி பொல பொலன்னு இருக்கு. இது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட பன்னீர் இல்லை அப்படின்னா நீங்க வந்து இது கூட சேர்த்துக்கலாம், நார்மல் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பன்னீர் தான் சேர்த்துட்டு இருக்கேன். இதுல ஜவ்வாதும் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு குச்சியால எடுத்தோம் அப்படின்னா பாட்டில் இருந்து வந்துடும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வாசனையா இருக்கும். ஜவ்வாது எந்த அளவுக்கு தேவையோ நம்ம அந்த மாதிரி ஒரு அரை பாட்டில் கூட போட்டுக்கலாம். ஒரு பாட்டில் இருந்து ஃபுல்லாவும் போட்டுக்கலாம். நம்ம நிறைய பண்றோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஃபுல்லாவே ஒரு பாட்டில் போட்டுட்டேன். இப்போ இதை ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் நன்னாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுல இந்த வெற்றி வேரையும் சேர்த்துப்போம். திரும்பவும் கொஞ்சம் நம்ம வந்து இதுல இந்த பன்னீர் சேர்த்து நம்ம வந்து தளர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த வெற்றி வேரையும் இதுல சேர்த்துடலாம். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து பொடியா கட் பண்ணிடுங்க. இல்ல பொடியா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு நீங்க ஒரு தடவை ஓட்டிடுங்க. இப்போ இந்த மாதிரி இதையும் சேர்த்துட போறேன். இன்னும் கொஞ்சம் இதை மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் இதையும் வந்து இதுல சேர்த்துக்கலான் இருக்கேன். நம்ம வந்து எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்ப நமக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த மாதிரி வந்து உருண்டைகளாவோ இல்ல வந்து கோன் ஷேப்லயோ வந்து நம்ம இந்த மாதிரி பெருசா சின்னதோ நமக்கு இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். ஒரு பிள்ளையார் மாதிரி கூட நான் வந்து கோன் ஷேப்ல தான் பிடிக்கிறேன். இதை நீங்க வந்து அச்சில போட்டு தட்டலாமா அப்படின்னு கேட்டா போட்டு தட்டலாம். பட் வந்து இந்த மாதிரி நம்ம வெற்றி வேரை வந்து அப்படியே அரைச்சிட்டு லைட்டா தான் நான் வந்து அரைச்சிருக்கேன், ரொம்ப அரைக்கல. அதனால உங்களுக்கு அதை கோன்ல போட்டு தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியா வந்தது அப்படின்னா நீங்க அது பண்ணுங்க. அதை விட கையால ஈஸியா இந்த மாதிரி பண்ணிடலாம். டக் டக்குன்னு பண்றதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். வெற்றி வேற கட் பண்ணிட்டு லேசா ஒரு தடவை மிக்சியில ஓட்டினா போதும். சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டா நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஏத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த வெற்றி வேர் இருக்கிறதுனால என்னன்னா வந்து சீக்கிரமா புடிச்சுடும், டக்குன்னு பத்திக்கும். அதனால நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் இருந்தா தப்பு இல்லை. இந்த மாதிரி குட்டி குட்டியா ஒரு பீஸ் இருந்தது அப்படின்னா தப்பு இல்லை. ஒரு இவ்வளவு நீளத்துக்கு ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அந்த மாதிரி வந்து நம்ம நல்லா வெயில காய வச்சுட்டு நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஆர்கானிக் அப்படிங்கிற போது வந்து சாணி வந்து பாத்தீங்கன்னா கிருமி நாசினி. நம்ம வாசல்ல எல்லாம் வந்து தெளிச்சு பெருக்கி கோலம் போடும்போது பச்சை பச்சுன்னு அவ்வளவு அழகா இருக்கும். விறகடுப்புல சமைக்கிறவாள்லாம் இந்த மாதிரி பசும் சாணி வச்சுதான் வீடு மொழுகிறது, வாசல் பெருக்கி கோலம் போடுறது, விறகடுப்பு மொழுகிறது எல்லாமே பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல முழுக்க முழுக்க இதுலதான் வந்து ராட்டி தட்டுவா. இதுலதான் வந்து இந்த மாதிரி சாணி போட்டு வீடு மொழுகிறது. மண் தர உள்ளவாள்லாம் இந்த மாதிரிதான் பண்ணுவா. எந்த விதமான ஒரு கிருமியுமே வராது வீட்டுக்குள்ள, பூச்சி கீச்சி எதுவுமே வராது. நம்ம கையில வந்து டைரக்டா தொட்டு பண்ணும்போது கூட தப்பு இல்லை. நான் வந்து இந்த ஜவ்வாதோட வாசனைக்காக தான் நான் போட்டுட்டு இருக்கேன். கையில நமக்கு எந்த விதமான ஒரு விரல் வலி, ஒரு வீக்கம் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அப்ப இந்த மாதிரி நம்ம சாணியை வந்து தொட்டு ஏதாவது வேலை பண்றோம் அப்படின்னா நமக்கு அதுவே வந்து கையில இருக்கக்கூடிய கிருமியே போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப வந்து வேல்யூவானது சாணி. பசும் சாணியில வந்து நம்ம பண்ணும்போது அவ்வளோ வேல்யூவானது. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து பிடிச்சிக்கலாம்.
இந்த மாதிரி பிடிச்சி இப்போ வெயில் நாள் அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய கையில ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா டெய்லி ஒரு நாளைக்கு ஒவ்வொன்று சாயங்காலம் வந்து ஏற்றினோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். கண் திருஷ்டியும் போயிடும், வீட்டுக்கும் சாம்பிராணி போட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணி நன்னா வந்து ஒரு 4-5 நாள் கிட்ட நம்ம வந்து நன்னா காய வச்சுக்கணும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடியே ரொம்ப முன்னாடியே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் என்னால் வந்து பண்ண முடியல. எனக்கு அதுக்கு கை வரவே இல்லை. ஏதாவது வேலை வந்து மற்ற வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிஸியாக போயிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து கிருத்திகையும் கூட. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கிராமம் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 10 நாளைக்கு வந்து சுவாமி வந்து வீதி உலா முருகன் வரும். பங்குனி உத்தரத்துக்காக இன்னைக்கு தான் வந்து கொடியேத்துறா. ஜஸ்ட் இப்பதான் வந்து கொடியேற்றி எல்லாமே பண்ணி விசேஷமா இருக்கும். 10 நாளும் பாத்தீங்கன்னா முருகன் வந்து வீதி உலா வருவார். இன்னைக்குதான் வந்து சாம்பிராணி நான் நினைச்சுட்டே இருப்பேன். டெய்லி சாம்பிராணிக்கு சாமிக்கு வந்து இந்த மாதிரி சாம்பிராணி போடும்போதெல்லாம் நினைப்பேன், முருகா நான் இன்னைக்கு பண்ணிடணும், இன்னைக்கு இதை பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பேன். பட் என்னால பண்ண முடியல. கரெக்டா இன்னைக்குதான் வந்து கொடி ஏத்துறா. பட் இன்னைக்கு கொடி ஏத்தும் போது நான் வந்து இதை இன்னைக்கு பண்ணணும், சாம்பிராணி போட்டு இதை காய வச்சு முருகனுக்கு டெய்லியே வந்து காமிச்சிட்டு ஏத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது இன்னைக்கு கிருத்திகை அன்னைக்கு தான் எனக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கே கை வந்திருக்கு. இப்போ இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபுல்லா பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து ஒரு கப் ஷேப்ல வந்து கோபுரம் மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சாச்சு. அடியில் இந்த மாதிரி தட்டில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கலாம். போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரம் காஞ்சிரும், தட்டிலும் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு எந்த சைஸ் தேவையோ, பெருசு சின்னது அந்த மாதிரி நம்ம வந்து மீடியம் சைஸ்ல கூட பிடிச்சிக்கலாம். இது நன்னா வந்து ஒரு 4 நாள் 5 நாள் கிட்ட நல்ல வெயில்ல நன்னா காயணும். ஃபுல்லாவே நன்னா காஞ்சிடணும். நம்ம ஏத்தினோம் அப்படின்னா டக்குன்னு அது வந்து பிடிக்கணும். அந்த அளவுக்கு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இது எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நான் ஏத்திட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம சாம்பிராணி வந்து எல்லாத்தையும் நல்லா வந்து பிடிச்சி வச்சுட்டு ஒரு 4 நாள் கிட்ட நல்லா காய வச்சு எடுத்து வச்சாச்சு. காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமத்து போகாமல் இருக்கும். நம்ம ஏற்றும் போது டக்குன்னு வந்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். விளக்கில் வந்து ஏற்றிக்கலாம். ரொம்பவே வாசனையாகவும் இருக்குது. இப்போ இந்த ஆர்கானிக் சாம்பிராணி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதில் வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு அதில் வந்து நம்ம ஏற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு விளக்கில் வந்து நம்ம இதை காமிச்சு ஏற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இப்படி முள்ள ஃபஸ்ட்டு காமிச்சோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு பிடிச்சிக்கும். கொஞ்சம் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மற்ற சாம்பிராணிலாம் எப்படி வந்து காமிப்போமோ அதே மாதிரி புகை வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஆர்கானிக் சாம்பிராணி. நம்ம வந்து வீட்டில் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த மாதிரி நம்ம பெருசு சின்னது தகுந்த மாதிரி நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ எவ்வளோ புகை வருது பார்த்தீங்களா. சூப்பராக வந்து இதோட வாசனையுமே வந்து ஃபுல்லாக முழுக்க நமக்கு பசும் சாணத்துலேருந்து நம்ம பண்ணியிருக்கோம். அப்படிங்கிற போது நமக்கு வந்து நிறைய பேருக்கு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோன்னா இந்த ஆர்கானிக் சாம்பிராணி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நம்ம கடையில் வாங்குகிறோம், நம்மளால் முடியலங்கிறது ஒரு பக்கம் ஓகே இருந்தாலும் இந்த மாதிரி சாம்பிராணியை நம்மளே பண்ணிக்கிற போது ரொம்பவே அருமையாக இருக்கும். நமக்கு நாமளே ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும். ஆர்கானிக் சாம்பிராணி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.